ஒரு மாலை நேரத்தில் மழை தூவும் வானத்தில் இரு காதல் நெஞ்சங்கள் ஒரு ஜன்ம பந்தத்தில் நெஞ்சின் லயம் நிதானடி என் நகம் நீயே சகி என் வலியும் மருந்தும் நீயடி. இசையமைப்பாளர் நவநீத் சுந்தர் அவர்கள். நன்றி. இந்த ஹீட்டு பயங்கர புரட்டாசி மாதம் சன் பொருட்படுத்தாமல் எல்லாரும் வந்து கவர் பண்ணதுக்கு மிகவும் நன்றி. வந்திருக்கின்ற கெஸ்ட்ஸ் ராகவ், பத்ரி சார், பாலாஜி, இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் வந்த கெஸ்ட் அந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், மீடியா எல்லாருக்கும் இந்த ஆர்கனைஸ் பண்ண பிஆர், சதீஷ் அண்ட் இந்திரன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, எதுக்கு ஏஐ வச்சு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னு. யூடியூப்லேயே நான் டீசர் ரன் பண்ணும்போது கமெண்ட்ஸ் வந்து ஒய் ஏஐ அப்படின்னு ஒரு 5-6 கமெண்ட் எனக்கு வந்தது. அதுக்கு நான் வந்து ஆனஸ்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ இவங்க 3 டைரக்டர் நான் இவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்கள வச்சுட்டு என்ன சொல்கிறேன், எனக்குள்ள ஒரு குட்டி டைரக்டர் ஒருத்த ஒளிஞ்சிருக்கான். அவனுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு மைண்டில் ஒன்று வரும், இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஐடியா வரும். ஆனால் எனக்கு வந்து இப்போது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போய் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பயங்கர பட்ஜெட்ஸ் இருக்கும். அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போது ஏஐ இருக்குது, ஏஐ வச்சு எப்படி ஒரு புதுசாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது. ஆனால் அந்த ஏஐ வீடியோ வர்றதுக்கு முன்னாடி இந்த பாடல் உருவான ஒரு கதை இருக்குது. ஏன்னா வந்து ஐ ஹவ் கால்டு சத்யபிரகாஷ் ஆல்சோ ஹியர். ஹாய் சத்யா. ஸோ என்னன்னா, நான் சத்யபிரகாஷ் வந்து ஒரு மியூசிக் மோஜான்னு ஒரு ஆல்பம் வந்து 2014 ரெக்கார்ட் பண்ணோம். அந்த டைமில் சிந்து பைரவி தில்லானா வாசிச்ச கிருஷ்ணகிஷோர்லாம் இங்கே இருக்கான். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு 12 பாட்டு நான் சத்யாவோட பண்ணேன், கம்போஸ் பண்ணி. ஸோ அந்த டைமில் வந்து இன்னொரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது சத்யா எனக்கு ஒரு பல்லவி ரெக்கார்ட் பண்ணுன்னு சொன்னபோது ஆக்சுவலாக சத்யா எனக்கு பாடின ட்ராக் அது ஒரு மாலை நேரத்தில்ங்கிற பாட்டு. ஞாபகம் இருக்கா சத்யா? ஸோ அந்த பாட்டு வந்து சரி ட்ராக் பாடி உள்ளே எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சடனை பார்த்தா ஹார்ட் டிஸ்கில் அது ஒரு ஃபைல் இருந்தது. இது நம்ம 10 வருஷம் முன்னாடி கம்போஸ் பண்ண பாட்டாச்சு, இப்போ ஏன் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து சரி இப்போ இதுக்கு முன்னாடி நான் மூவ் லைக் மோகன கல்யாணி அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன் ஜூன் மாதம். நல்லா போச்சு, யூடியூப்ல ஒரு 6.25 லட்சம் வியூ வந்தது. இப்போ வந்து நான் பாட ஆரம்பித்தேன். ஸோ சரி இன்னொரு பாட்டு நம்ம வாய்ஸில் மேபி இதை பண்ணலாம், சத்யா கோச்சுங்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கையில் நானே அந்த பாட்டை பாடினேன். ஸோ அந்த பாட்டை பாடி முடிச்சு அப்புறமா நம்ம ஏன் தெலுங்குல பண்ணக்கூடாதுன்னு ஐடியா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கம்போசர் அண்ட் லிரிக் ரைட்டர் ஃப்ரம் வரங்கல், அவர் பேர் கிராந்தி குமார். அவர் வந்து எனக்கு தெலுங்குல லிரிக்ஸ் எழுதினார். ஸோ தமிழ் தெலுங்கு ரெண்டும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் சரி நம்ம இதுக்கு வீடியோன்னு ஒன்று பண்ணணுமே, வீடியோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற பிரெயின் ஸ்டார்மிங் பீரியடில் ஏஐ பண்ணலாங்கிற ஐடியா. இப்போ நான் முதல்ல சொன்ன இந்த ஃபுல் ட்ராவல் வந்து அங்கே தான் வருது. படத்தில் இன்டர்கட் வச்சு நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு என்னோட ஃபோட்டோஸ் இப்போ இதே மாதிரி கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸில் தான் எடுத்த ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது. அதை எடுத்து இன்புட் கொடுத்து நான் வந்து என்னோட ஃபேஸ், என்னோட ஹேர் எப்படி இருக்கும், என்னோட கண், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் மாடல் பண்ண ஒரு ஆப் ஒரு ஏஐல கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம இதுக்கு பண்ணியாச்சு, ஹீரோ போட்டாச்சு, இது ஒரு பொண்ணு பற்றின பாட்டாச்சே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சபோது சரி ஏதோ ஒரு நம்ம இருக்கிற யாராவது இருக்கிற ஹீரோயின் யாரானு கேட்டு உங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சுவலாக ஏஐ ஜென்ரேட் பண்ணோம் ஃபோட்டோஸ். சரி நம்ம ஒரு புதுசாக ஒரு பொண்ணு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணலாம்னு ஒரு 4-5 ஜென்ரேட் பண்ணேன். நீங்கள் பார்க்குற இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக என் ஒய்ஃப்கிட்ட காமிச்சேன். அவள் வந்து பார்த்து இந்த பொண்ணை யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னான். ஸோ ஒய்ஃப் பேச்சை தட்டக்கூடாது, அதனால் வந்து நான் அந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை வச்சு இந்த ஃபோட்டோன்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலி ஜென்ரேட்டட் இமேஜ், இட்ஸ் நாட் அ ஃபோட்டோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். ஸோ அந்த இமேஜை வச்சு இந்த கேரக்டரை ஜென்ரேட் பண்ணேன். இப்போ இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா,
for the first time we have achieved both consistent characters and also a face likening to the main artist. இப்போ நான் வந்து I created the song. ஸோ இப்போ என்னோட ஃபேஸை வந்து ஸ்ட்ரைக்கிங் ரிசம்பிளன்ஸ் இருக்கும் த்ரூ அவுட் த வீடியோ. இப்போ நான் அது ஒரு ஷேட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன்ல, அந்த ஏன் ஆக்சுவலாக என்கிட்ட இருக்கிற ஷேட்ஸ் அது அதே மாதிரி அதுலேயும் யூ கேன் சி தட். ஸோ இந்த அளவுக்கு ஒரு AI technology has progressed, and I think this is the first song using the latest technology available of image generation and video generation to come up with a realistic looking human faces with very real expressions. என்ன இப்போ அதில் நீ பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் பொண்ணு அழற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அண்ட் இந்த கை வந்து கன்சோல் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும், அண்ட் பைக்கில் ஓட்டும்போது அந்த ஒரு குதூகலம், அண்ட் வயலின் அந்த பொண்ணு அந்த ஒயிட் லேடி வாசிக்கும் போது அதில் இருக்கிற அந்த ஜாய், so many expressions, those are very vivid expressions which were till now not possible using AI. பட் இப்போ வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸை கூட கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி ஏஐக்கு இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி அகெயின் it also depends on how responsibly we use AI, because when we talk of AI, a lot of people keep asking me, AI will replace our jobs bro, why are you doing this அப்படின்னு. பட் என்னோட தாழ்மையான கருத்து, ஐ குட் பி வெரி ராங் டு பி வெரி ஆனஸ்ட், பட் என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, ஒரு ஏஐங்கிறது வந்து இஸ் எ டெக்னாலஜி. இப்போ நம்மளுக்கு மிக்சர் கிரைண்டர் இஸ் எ டெக்னாலஜி. நம்ம மிக்சர் கிரைண்டர் வந்தபோது ஆட்டுக்கல் அம்மிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அது வந்து ரீப்ளேஸ் ஆச்சு. இப்போ அதுக்கு அதே மாதிரி இன்னொரு டெக்னாலஜி வந்து இப்போ கீபோர்ட் சிந்தசைசஸ். ஐ எம் அ கீபோர்ட் பிளேயர் மை செல்ஃப். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் கீபோர்ட் நான் ஐ எம் 42 years old. ஸோ 80sலேயே நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் கீபோர்ட். ஸோ அந்த டைமில் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் த கீபோர்ட்ஸ்லேயே ஐ பின் பிளேயிங். ஸோ அந்த டைமில் ஐவ் சீன் பீப்புள் பீயிங் அஃப்ரேட், ஃப்ளூட்டெல்லாம் இனிமேல் கீபோர்டில் போட்டுருவீங்களா, தப்லாலாம் கீபோர்டில் போட்டுருவீங்களா அப்படின்னு ஒரு ஃபியர் இருந்த பீரியட்லேருந்து நான் வந்திருக்கேன். ஸோ ஐ ஹவ் சீன் தட்ங்கிறதுனால ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் திஸ் ஃபியர் இஸ் கம்மிங் ஃப்ரம். பட் என்னோட ரிப்ளை என்னன்னா, இப்போ தப்லா பிளேயர்ஸ் நல்லா வாசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சித்தார் கிஷோர் இங்கே இருக்காரு, அவர் கேட்டிங்கன்னா ஹீல் டெல் யூ. கிஷோர்ஜி உங்களை இன்னைக்கா நீங்கள் நிறைய ரெக்கார்டிங் வாசிச்சிருக்கீங்களா எனக்கு? ஸோ என்னால் சித்தார் வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியாது, அண்ட் தப்லா சந்துரு இஸ் ஐ கேனாட் ரெப்ளிகேட் தப்லா. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து அதுக்கான குவாலிட்டி இருக்குது. கீபோர்டு என்ன பண்ணிச்சுன்னா, இட் ஆடட் ஒன் மோர் வே ஆஃப் பிளேயிங் இட், இட் ஆடட் ஜஸ்ட் ஒன் மோர் ஹியூமன் எக்ஸ்பிரஷன். தப்லா வாசிக்க தெரியாதவங்களுக்கு தப்லா வாசிக்க வச்சதுங்கிறது தவிர தப்லிஸ்ட்டை அது வந்து இது பண்ணலை. ஸோ தெர் ஆர் டூ வேஸ். ஒரு டெக்னாலஜி புதுசு வரும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, இப்போ மிக்சர் கிரைண்டர் வந்தபோது ஆட்டுக்கள் வந்து யூசேஜ் கம்மி ஆயிடுச்சு, அது ஜென்வின். வேற இப்போ கீபோர்டு வந்தபோது இவங்களுக்கு என்ஹான்ஸ் தான் ஆச்சு, ஏன்னா கீபோர்ட் பிளேயர்ஸே கம்போசர்ஸாக மாதிரி இந்த மியூசிஷியன்ஸை இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ என்னன்னா, இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ ஏஐ வந்ததுன்னா, ஒன்று இட் கேன் டேக் அவே சம் ஜாப்ஸ், பட் இட் வில் ஆல்சோ கிரியேட் நியூ ஜாப்ஸ். ஏஐ வச்சு பண்ணுறவங்க, இப்போ நான் வந்து என்னோட ஒரு ஆர்வக்கோளாறில் நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இதே என்னோட 1000 மடங்கு பெட்டராக பண்ணுற கிரியேட்டர்ஸ் வருவாங்க. தே வில் டூ. இப்போ நான் மியூசிக், ஐ எம் அ மியூசிஷியன், ஐ எம் நாட் அ வீடியோ மேக்கர். பட் நான் வந்து என்னோட பேஷனில் நான் அந்த வீடியோ பண்ணேன். பட் dedicated video makers will become a profession who use digital art as a medium, who will use AI, who will use a lot of technologies. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஃபிலிமில் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஷார்ட் இருக்கு, ஆக்டர் ரியல் ஃபில்ம் ஒரு ஷார்ட் இருக்கு, ஆனால் அங்கே ஒரு டேக் வந்து செட் ஆகலை, ஒரு 3 secondsக்கு அங்கே மாற்றணும்னா அந்த இடத்துக்கு ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் ஏஐ டு இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த ஃப்ரேம் எடுத்துட்டு, இதுக்கு நடுவில் அந்த ஒரு 3 செகண்டுக்கு எனக்கு வந்து பிடிக்கல, அது மட்டும் வேற மாதிரி எடுக்கணும்னா யூ கேன் ஆக்சுவலி ரீக்ரியேட். அதே கேரக்டர்ஸ் இருக்கும், அதே ஃபேஸ் வச்சு அந்த ஒரு 3 செகண்டுக்கு யூ கேன் ஃபில் அப். ஸோ யூ கேன் டூ மல்டிபிள் டேக்ஸ். ஏஐ திரும்ப அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணும் அன்டில் யூ லைக் இட், யூ கேன் யூஸ் தட் ஃபுட்டேஜ். இப்படி கூட ஏஐ யூஸ் பண்ணும். இது பண்ணுறதுக்கு ஒரு புது ப்ரொஃபஷன் கிரியேட் ஆகும். யூ நோ வாட் ஐம் சேயிங்? மேபி ஏஐ குட் டேக் சம் ஜாப்ஸ், பட் என்னன்னா, it creates more jobs than it takes is what I personally feel. I could be wrong, but என்னுடைய மிகவும் தாழ்மையான கருத்து இது. டைரக்டர்ஸ் சாரி, உங்களே வச்சுட்டு நான் வந்து வீடியோ எல்லாம் பண்ணியிருக்கேன், பட் ஐ பிளேட் இட் வித் தம், தே ரியலி லைக்ட் இட். என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது
ஏன்னா அஃப்கோர்ஸ் கிண்டல்லாம் பண்ணுவாங்க பிகாஸ் வி ஆர் வெரி க்ளோஸ். பட் ஐ நோ தட் தே அண்டர்ஸ்டாண்ட் my passion for technology and generally exploring things. Coming to technology again, I have to say this because நான் வந்து இதுக்கு முன்னாடி டெக்னாலஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். I don't know if a lot of people are familiar with this, but I have a Limca book record for playing the first ever Carnatic music concert on the iPad. So this happened in 2015. ஸோ என்னென்னா ஐபேடுங்கிற டிவைஸ் வந்தபோது தெர் ஆர் ஆப்ஸ் கால்ட் அனிமோக், ஜியோஷெட்னு புதுசாக அந்த டைமில் வந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி நான் கிளாசிக்கல் கர்நாட்டிக் வாசித்தேன். அப்போ வந்து தட் வாஸ் அனதர் டைம் ஐ ஃபெல்ட் பீப்புள் வேர் யூஸிங் ஐபேட்ஸ் ஃபார் வாட்சிங் மூவிஸ். சில பேர் செல்ஃபி அடிக்ஷன், செல்ஃபியை பெருசாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடிக்ஷன் தான் இருந்ததே தவிர லாட் ஆஃப் பீப்புள் வரண்ட் யூஸிங் இட் லைக் கரெக்டாக ஒரு ப்ராக்ரெசிவாக யூஸ் பண்ணல. அந்த டைமில் எனக்கு இப்படி தோணுது, மேபி இது என்னோட ஒரு காலிங்காக கூட இருக்கலாம், டு யூஸ் டெக்னாலஜி இன் த ரைட் வே டு ஷோ பீப்புள் டெக்னாலஜி இப்படியே கூட யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட காலிங்காக இருக்கலாம். மேபி ஐ டோன்ட் நோ. ஐ ஹவ் பீன் டூயிங் மியூசிக் ஃப்ரம் 2009, பட் my exploration of technology is what has made people know me more than as a composer. ஸோ ஜியோஷெட் ஆர்டிஸ்டாக எனக்கு வந்து வந்த பாப்புலாரிட்டி இஸ் இம்மென்ஸ். அதே மாதிரி இப்போ இந்த ஏஐ வந்தபோது அதே சிமிலர் ஃபீலிங், சேம் தேஜாவு. ஓகே, லெட்ஸ் யூஸ் ஏஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் எனக்கு இட் ஹஸ் ஹேப்பன்ட். ஐ டென்ட் பிளான் ஃபார் த மொமெண்ட், பட் இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். மேபி இட் குட் ஸ்பான் சம்திங் மேஜிக்கல். ஐ டோன்ட் நோ. இட் இஸ் இன் ஆல் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு கன்க்ளூட் பை ஜஸ்ட் சேயிங் ஒன் லாஸ்ட் திங். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விமர்ஷுங்கிற டெக்ஸ்ட் இருக்குல்ல, விமர்ஷ்ங்கிறது வந்து என்னோட லேட்டஸ்ட் வெஞ்சர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நான் பதிவு பண்ணிக்கிறேன். விமர்ஷுங்கிறது என்னுடைய ஒரு லேட்டஸ்ட் வெஞ்சர் வேர் ஐ எய்ம் டு மேக் த வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ். இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம we face a lot of day-to-day problems, right? நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி இந்தியாவில் வந்து டிப்பிக்கலி யூ ஹாவ் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸிங். இப்போது ரோடு மேனேஜ்மெண்ட், த ஹோல் பாப்புலேஷன் எவ்ரி திங் ஹேண்டில் பண்ணும்போது பிரிங்கிங் அபவுட் திங்ஸ் லைக் டே டு டே லைஃப். இப்போ சிக்னல் ஆப்ரேட் பண்ணுறோம் ரோடு இல்லைன்னா அது எல்லா இடத்துலையும் இன்கார்பரேட் பண்ணுறது வில் பி அ டிஃபிகல்ட் சேலஞ்ச். பட் என்னவோ தெரியல, ஐ காட் இதுக்கு இந்த ஒரு கான்செப்டுக்கு நான் ஈர்க்கப்பட்டேன் ஆஃப்டர் திஸ் டெக்னாலஜி அண்ட் எவ்ரி திங் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இதில் வந்து திஸ் இஸ் அ வெரி நியூ வெஞ்சர். இட்ஸ் லைக் இப்போ தான் பிறந்திருக்குன்னே கூட சொல்லலாம். இதை பேசக்கூட கற்றுக்கல, அந்த லெவலில் தான் இருக்குது. பட் இதனோட எய்ம் என்னென்னா டு மேக் பீப்புள்ஸ் லைஃப் பெட்டர் யூஸிங் டெக்னாலஜி இன்க்ளூடிங் ஏஐ. ஸோ என்னென்னா ஐ ஹவ் ஸ்டார்டட் ரெக்ரூட்டிங் சம் பீப்புள் ஹூ வில் ஒர்க் வித் மீ in creating apps and creating technologies that can facilitate the improvement of நம்ம common man, நம்ம society, the nation and our culture. எங்கெங்கெல்லாம் வந்து pitfalls இருக்கோ, whatever is stopping us from progressing forward, அந்த எல்லா இடத்துலையும் plug பண்ணுறதுக்கு சொல்யூஷன்ஸ் என்னவோ அதை கண்டுபிடிக்கிற ஒரு சிங்கிள் எய்மில் நான் கிரியேட் பண்ண வெஞ்சர் தான் விமர்ஷ். As part of this Vimarsh initiative, I'm first and foremost, I am a musician, I am an artist. So என்னால் வந்து ஒரு அரேனால ஸ்டார்ட் பண்ண முடியும்னா அது மியூசிக் தான். ஸோ I want to first demonstrate how technology can be really beneficial for people using this. This song could be a launch pad, I don't know. But going forward, I also want to introduce my a new band that I'm starting, which is called Vimarsh Collective. ஸோ விமர்ஷுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, விமர்ஷ்னா விமர்சையாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் விமர்ஷ். அதனுடைய ஒரு கிராண்டியர், அதனோட ஒரு சினோனிம் தான் விமர்ஷ். ஸோ ஐ ஹோப் தட் த்ரூ திஸ் கவரேஜ் we can get a lot of awareness about using technology, awareness about this song. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நான் வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸோ இதுக்கும் கொஞ்சம் மைலேஜ் வேணும். ஸோ ஸோ இந்த சாங், இந்த டெக்னாலஜி அண்ட் மை ஒர்க். அண்ட் டு ப்ரீஃபாக முடிக்கிறதுக்கு முன்னாடி
என்னை பற்றி சில பேருக்கு தெரியலன்னா அந்த ஒரு ஃபியூ பாயிண்டர்ஸ் நான் சொல்லிக்கிறேன். நான் நிறைய பேருக்கு நான் என்னென்ன இப்போ கம்போசர்னு சொல்கிறேன், நீ என்ன பண்ணியிருக்கான்னு நிறைய பேர் யூ மைட் பி ஒண்டரிங் பிகாஸ் மை நேம் இஸ் நாட் அவ்வளோ ரீச் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் நான் வந்து மலையாளமில் ஹவ் டன் சந்திரச்சூடன்னு ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு சாங் இருக்குது, 2012 ரிலீஸ் ஆச்சு, கர்மயோகிங்கிற படத்தில். அது வந்து இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங் சாங்ஸ்லாம் சொல்லுவாங்களே, இது வந்து ட்ரெண்டிங் சொல்கிறத விட இட் இஸ் பிகம் டைம்லெஸ் பிகாஸ் இன்னைக்கு வரைக்கும் த சாங் இஸ் கெட்டிங் பிளேட் இன் ஆல் சிவராத்திரி ஃபெஸ்டிவல்ஸ், மகாசிவராத்திரியில் கூட அதை ப்ளே பண்ணுறாங்க எல்லாத்துலேயும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங், ஒரு கல்ட் சாங்காக அது பை காட்ஸ் கிரேஸ் அது சேஞ்ச் ஆகிடுது. அண்ட் ஐ ஆல்சோ டிட் அ ஃபில்ம் கால் பட்டி இன் மலையாளம் which had a song கடலில் கண்மஷி which had the similar fate. It become a cult classic. அன்னைக்கு இது பெருசாக ட்ரெண்டிங் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, பட் இன்னைக்கு வந்து இட் ஹஸ் பிகம் a very popular song. மேபி என்னோட ஃப்யூச்சரை வந்து மேபி இட்ஸ் நாட் டு பி வெரி ட்ரெண்டிங் பட் டு கிரியேட் டைம்லெஸ் ப்ராடக்ட்ஸ்ன்னு எனக்கு தெரியல. பட் மேபி மை திங்கிங் இஸ் டுவர்ட்ஸ் தட். இந்த ப்ராடக்ட் கூட ஐ திங்க் இஸ் ப்ராபப்ளி ஹெடட் ஃபார் 10 years later மேபி பீப்புள் மைட் திங்க் ஓகே அன்னைக்கு ஒருத்தன் பண்ணியிருக்கான், இது வந்து இப்படி கூட யூஸ் பண்ணலாம், அப்படி ஒரு அவேர்னஸ் ஒரு 10 years 15 years ஏதோ ஒரு டைமில் இது டைம்லெஸ் ஆகி அது மூலமாக ஒரு அவேர்னஸ் வந்ததுன்னா I'll be the happiest person on the planet. Thank you. Please do support the song. மொழியில் Thank you. எழுத்திலும் ஏகாந்தத்திலும் உயிர்ப்பிப்பவர். மழையை விரும்பாத மண்ணில்லை, பத்ரியை விரும்பாத பேச்சும் இல்லை. அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல புதுமையான ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஒரு நல்ல மெலடி சாங் 2 மொழிகளில் பார்த்து ரசித்தோம். நவநீத் செந்தரை எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினது வந்து பாலாஜி வேணுகோபால் தான். நான் பட்டாம்பூச்சின்னு ஒரு படம் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு புது மியூசிக் டைரக்டர், இது வரைக்கும் யாரும் நான் ஒர்க் பண்ணாத ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்ச போது நவநீத் சுந்தரை பற்றி சொல்லி நீங்கள் நவநீத் சுந்தரை ட்ரை பண்ணுங்கண்ணா அப்படின்னு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது பாலாஜி தான். நான் அப்போ தான் நவநீத்தை ஃபஸ்ட்டு போய் அவருடைய ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா நவநீத் வந்து ஒரு மெலடியில் ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ். கர்நாடக சங்கீதம், வெஸ்டர்ன், அதில் வந்து ஒரு மெலடியில் வந்து நவநீத் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். ஆனால் நான் நவநீத் கிட்ட கொண்டு போனதோ ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். அதில் மெலடி சாங் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. ஜெய் வில்லனாகவும் என்னுடைய குருநாதர் இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் கதாநாயகனாகவும் நடித்த அந்த படம் ஆரம்பித்த முதல் சீன்லேருந்து சேஸ்னு ஒரு துரத்தல், விறுவிறுப்பு இப்படி தான் போய்கிட்டு இருக்கும். பட் அந்த படத்துக்கும் தன்னுடைய தனித்துவமான இசையினால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு அடையாளத்தையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது நவநீத் சுந்தர். அப்போ நவநீத் சுந்தர் சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் தெரிஞ்சுது எனக்கு அவனுக்குள்ளே ஒரு குட்டி இயக்குனர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போல்லாம் அதை காமிக்கவே இல்லை. அவன் ஒரு சமத்து பையன் மாதிரி இருப்பான், சொன்னதை கேட்டுட்டு செய்வான், அப்படி தான் இருந்தது. செய்வான் அப்படி இப்படின்னு சொல்கிறது ஒரு தம்பி அப்படிங்கிற ஒரு உரிமையில் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி இன்னொரு விஷயத்தையும் எனக்கு புரிய வச்சார். இன்றைக்கி வந்து நிறைய நடிகர்கள், நிறைய திரைக்கலைஞர்கள், நம்ம அண்ணன் தேவராஜ் அண்ணன் மாதிரிலாம் எல்லாருமே வந்து என்னென்னா கதாபாத்திரத்துக்காக தன்னுடைய உடம்பை குறைக்கணும்னு சொல்லிட்டு டயட் இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, பிடிச்சதை சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது இப்போ ஏஐயில் வந்து இவன் தம்பி மாதிரி யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்திட்டான் பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிறதுக்கும் அந்த உருவத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் படு ஸ்மார்ட்டாக இருக்கான். ஹீரோயின் கூட ஒரு கலரான கவிதாவின் தங்கை மாதிரியே இருந்தாங்க. இப்படி ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம மனசில் நினைக்கிறது இருக்குல்ல, இப்போ மனசில் வந்து என்னென்னா நான் இயக்குனர் ஆகணும், ஒரு பாடலை இயக்கி பார்க்கணும், என்னுடைய பாடலை வந்து ஒரு நல்ல விஷயங்களோட பண்ணி பார்க்கணுங்கிறது மட்டும் ஆசை இல்லை. நான் ஒல்லியாக இருந்தால் எப்படி பார்ப்பேன்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. இதை தன்னால் ரியல் லைஃப்பில் வாழ்க்கையில் பண்ணி பார்க்குறது கஷ்டங்கிறதுனால அதை ஏஐயில் ஜெனரேட் பண்ணி பார்த்துட்டான். இப்படி பல பேருனுடைய கனவை நிறைவேற்றுவதனால் அந்த ஏஐ வாழட்டும், வளரட்டும். நவநீத் சுந்தரனுடைய இந்த புது முயற்சிகள் வெற்றி பெறணும். அவர் எல்லா விஷயத்துலேயும் இன்னும் மேலும் புகழும் கீர்த்தியும் அடையணும்.
அவர் சொன்ன மாதிரி அந்த ஐபேடில் வந்து அவர் வாசிக்கிறது இருக்குல்ல, அதை நம்மள எத்தனை பேர் பார்த்துருக்கோன்னு தெரியாது. நான் அதுக்காகவே அவரை ஒரு சீனில் மியூசிக் டைரக்டர் நவநீத் சுந்தராவே இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த விஷயத்தை ஒரு படமாகவும் பதிவு பண்ணேன். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கீபோர்டில் வாசிக்கிற மாதிரி வெறும் ஐபேடில் கர்நாடக சங்கீதத்தை கொண்டு வரதுங்கிறது வந்து இப்போ முன்னாடி காலத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கமண்டலத்துக்குள்ளே காவேரியை கொண்டு வந்தார் அகஸ்தியர்னு. அந்த மாதிரி ஒரு ஐபேடுக்குள்ளே மும்மூர்த்திகளையும் கொண்டு வந்து ஒரு மாபெரும் சாதனை பண்ண தம்பி நவநீத் சுந்தர் அவர்களால் இன்னும் மேல்மேலும் பல சாதனைகளை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை ஒரு மூத்த சகோதரனாக எனக்கு இருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் ஒரு மாலை நேரத்தில்னு ஒரு பாட்டு ஆக்சுவலாக ஒரு நல்ல காலம், இது காலையில் இல்லையே, மிஸ்னாமராம் மாதிரி தப்பாக போயிருமோன்னு நினச்சேன். நல்ல காலம் எல்லோரும் ஈவினிங் தான் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ நவநீத் நாங்கள் எல்லாருமே அவன் இவன்னு பேசுறதுக்கு காரணம் என்னென்னா அதீத அன்பு தான் ஒரே ரீசன். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஐம் வெரி ஹாப்பி. ஃபஸ்ட் டைம் அவன் வாழ்க்கையில் அவன் இவ்வளோ பெரிய ஒரு முயற்சியை எடுத்து இவ்வளோ பேர் தன்னுடைய ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்ட்டு அவன் எடுத்திருக்கிற முதல் முயற்சி இது அப்படின்னு நினைக்கிறேன். நவநீத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவன் புலியை கூட பிடிச்சிருவான், பட் புலி வீட்டு வாசலுக்கு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவான் அப்படின்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஒரு அன்பிலீவபுளான டேலண்ட் நவநீத். ஸோ இதே மேடையில் ஒரு அவனுக்கு வந்து எல்லா டேட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும், எனக்கு அந்த மாதிரிலாம் ஞாபகம் இருக்காது. 2023 ஐ திங்க் ஜூலை நினைக்கிறேன் கரெக்டாக. இதே மேடையில் வந்து பானிபூரி வெப் சீரிஸோடைய லான்ச் நடந்துச்சு. அப்போது நவநீத்தை வந்து அந்த அவனோட ஐபேடில் வாசிக்க சொல்லி வி மேட் அ லைவ் டெமோ. எனக்கு என்னென்னா என்னோடய ஃபஸ்ட் எவர் ஒரு லாங் ஃபார்மேட் கண்டென்ட் வந்து நான் பண்ண பானிபூரி ஷார்ட் ஃப்ளிக்ஸ்னு ஒரு ஆப்பில் இருக்குது. ஸோ அதுக்கு நவநீத் தான் மியூசிக் பண்ணான். எனக்கு என்னென்னா நவநீத் கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 4 hours 15 minutes கான்டென்ட். அது 8 எபிசோடு. அந்த 8 எபிசோடுக்கு ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 hours அதனுடைய ரீரெக்கார்டிங் பிட்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹி டிட் தட். அது எத்தனை பேரால் இன்றைக்கி பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அன்லெஸ் அதர்வைஸ் ஒரு கம்போசிங் நாலேஜ் இல்லை அப்படின்னா அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நவநீத்க்கு ஆன் டிமாண்ட் மியூசிக் வரும். அதுதான் வந்து நவநீத்தோட பெரிய டேலண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு இன்னொன்று இதில் பார்த்து நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சு இதை பாடுறா அப்படின்னு அனுப்பிச்ச போது நான் பார்த்தா இதுக்குடா ரோஹித் சர்மா வச்சு வீடியோ பண்ணியிருக்கான் அப்படின்னு ஆண்டா அது ஓ அப்படியா பரவாயில்ல. அப்புறம் என்னென்னா இந்த பொண்ணை வந்து ஒய்ஃப் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தான் அப்படின்ற ஒரு மாபெரும் பொய்யை அவன் இந்த இடத்துல சொல்லியிருக்கான். இதை நம்புறதுக்கு ப்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லாரும் குழந்தை மனசு இருந்து நீங்கள் நம்பிடுங்க அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்கிறேன். பட் என்னென்னா அவனுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் இந்த மாதிரிலாம் வெளிநாட்டுக்கெலாம் போய் நம்மளும் டூயட்லாம் பாடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். அதுக்கு வந்து சத்யா பிரகாஷ் பாடின அந்த பாட்டு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, அதை நான் திருப்பி எடுத்தேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு தோணுச்சு திடீர்னு பண்ணான். சத்யா ப்ளீஸ் இதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்காத. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஒரு தடவை வந்து முகமது அலி லைஃப்பில் வந்து அவருடைய சின்ன வயசு கதைகள் சிலதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அதில் என்னென்னா ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் வந்து இப்படியே போயிடுமா வாழ்க்கை, இப்படியே நடந்துகிட்ருக்குமா உனக்கு லைஃபு, நாளைக்கு உலகத்தை நீ எப்படி ஃபேஸ் பண்ண போகிற அப்படின்னோடனே எனக்கான ஒரு உலகத்தை நானே உருவாக்குவேன் அப்படின்னு முகமது அலி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் நண்பர்கிட்ட சொன்னதை நான் படிச்சிருக்கேன். அண்ட் முகமது அலி கடைசி வரைக்கும் ஒரு சாம்பியனாக மட்டும்தான் வந்து இந்த வேர்ல்டு ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்னு சொன்னதையும் அவர் பண்ணி காமிச்சார். ஸோ இன்றைக்கி நவநீத்தோட இந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு தோணின விஷயம் என்னென்னா அங்கீகாரத்துக்காக போராடுற ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை நவநீத். பட் அந்த அங்கீகாரம் சரியான டைம்லேயும் சரியான வழியிலையும் அவனுக்கு கிடைக்கலன்றதுக்காக சோர்ந்து போயிடாமல் ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு அந்த டெக்னாலஜியில் தனக்கான ஒரு உலகத்தை தானே உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டேலண்ட்டாக தன்னை உருமாற்றிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கலைஞன் நவநீத். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நவநீத் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்லணும். அண்ட் என்னென்னா இதில் என்னென்னா நான் ராகவண்ணா பத்ரினா எல்லாருமே வி ஆர் ஆல் ஒரு மாதிரி பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் மாதிரி தான். ஃபஸ்ட் நான் வந்து ஆக்சுவலி நவநீத் எப்படி மியூசிக் பண்ணுவானா, ஏன்னா வெப் சீரிஸ்க்கு நவநீத்தை பற்றி நான் ஓகே நவநீத் பண்ணிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராகவண்ணா கிட்ட தான் கேட்டேன். நான் எப்படின்னா நீங்கள் உங்கள் படம் பண்ணீங்களே அந்த படம் கூடிய சீக்கிரம் வெளில வரும், ஸோ அந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் எப்படின்னு டேய் ஃபஸ்ட்டு போடா சூப்பர் டேலண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நவநீத் வாசித்த சில பிட்ஸ் எல்லாம் எனக்கு மெயில் பண்ணி அனுப்பிச்சார் எனக்கு. நான் அப்போ கேட்டு என்ன சொல்லவே இல்லை, இது பயங்கரமாக இருக்குது, இது அவனா வாசித்தேன் நிஜமாக அவனே தான் வாசித்தான் அந்த மாதிரிலாம் நான் கேள்வியெலாம் கேட்டிருந்தேன். பட் அவன் கூட மியூசிக் பண்ணுறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான அனுபவமாக இருக்கும். காலையில் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோடய ரேடியோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10:30 11க்கு நான் வடபழனிக்கு எங்கேருந்து எக்மோர்லேருந்து போவேன்.
அப்போ தான் நவனித் ஆடி அசைஞ்சு வந்து டேய் இருடா ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம்டா அப்படின்னு கடுப்பாக இருக்கும். அப்புறம் அப்படியே மெதுவாக ஆரம்பித்து ஆனால் ஒன்ஸ் அந்த ஜோனுக்கு நவநீத் வந்துட்டா அந்த மியூசிக் வந்து அன்பிலீவபுளாக இருக்கும். இன்னி வரைக்கும் நான் வந்து என் லைஃபோட மறக்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ராடினரி படைப்பாக நான் சொல்கிறது பானிபூரி. இப்போ சமீபத்தில் வந்த குமார சம்பவமுக்கு ப்ரெஸ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆதரவுக்கு நன்றி அப்படின்றது இந்த மேடையிலே நான் தெரிவிச்சுக்கிறேன். பட் குமார சம்பவம் வரைக்கும் நான் வந்தேன்னா அதுக்கு பானிபூரி தான் ரொம்ப முக்கியமான காரணம். பானிபூரியுடைய இசை வந்து இன்னும் நிறைய பேர் யார் இந்த மியூசிக் டைரக்டர்னு என்கிட்ட கேட்குற லெவலுக்கு தான் அந்த மியூசிக்கை பண்ணி கொடுத்தான். அதில் என்னென்னா ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட எடுக்கிறதுக்கு பட்ஜெட் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஐபேட், அவரோட கீபோர்டு எல்லாத்துலேயுமே வாசித்து முடித்து ஒரு ஒன் மேன் ஆர்மியாக ஒரு 4 மணி நேரம் 15 நிமிஷம் கண்டென்ட்டுக்கு ஒருத்தரால் மியூசிக் பண்ண முடியும் அப்படின்னா ஹீ கேன் டூ எனி திங் இன் த வேர்ல்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நவ்னீத், ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ராணி இந்த ஷோக்கு என்னை கூப்பிட்டதுக்காக. ஆக்சுவலி இந்த மேடையில் இருக்கிறவங்க நாங்கள் எல்லாருமே ஒரு செயின் மாதிரி கனெக்டடு. ஆக்சுவலி சொன்னார் இல்லையா, பத்ரி சார் சொன்னார் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது பாலாஜி அப்படின்னாரு. ஆக்சுவலி பாலாஜிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது, ரெஃபரன்ஸ் கொடுத்தது டெஃபினட்டாக பாலாஜி சொன்ன மாதிரி நான் நவநீத் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன், எப்படி வாட் யூ திங்க் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே யோசிக்காத டெஃபினட்டாக. யூஸ்வலாக எப்படின்னா சினிமாவில் வந்து நம்ம சில பேரோட ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு யாராவதுக்காக மச்சி அந்த சைடு மட்டும் போயிடாத அப்படின்னு நம்ம வார்ன் பண்ணுவோம். பட் யூ கேன் சி ஒரு பர்சனோட ஒர்க்கிங் குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருந்தால் வந்த மற்ற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அது வெறும் பிஆர் பண்ணியோ இல்லை வேறு ஏதோ ஒரு பெரிய இடத்துல ஒரு பப்ளிசிட்டினாலேயோ வந்ததில்லை. எல்லாம் கூட இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக இந்த பர்சனோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அதுலேயே வந்து யூ கேன் சி அந்த பர்சனோட குவாலிட்டி எப்படி இருக்கும், ஒர்க் பண்ணுறது எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்றது. நான் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைமாக, நாக்னு அந்த படத்தோட பேர். அந்த படத்துக்கு நவநீத் தான் மியூசிக் டைரக்டர். இது வந்து நவநீத் கம்போஸ் பண்ண நிறைய சாம்பிள்ஸ்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு அனுப்பியிருந்தபோது அதை பார்த்த உடனே ஐ வாஸ் வெரி மைண்ட் ப்ளோன். ஸோ ஐ டிசைடட் அவனோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. அதான் அகேன் அவன் நாங்கள் எல்லாருமே அவன்னு பேசுகிறோம் நவநீத்தை பற்றி. பிகாஸ் அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கிறதுனால தான் அந்த பேச்சு இப்படி வருது. அது மரியாதை குறைவுனால இல்லை. ஸோ அதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நானே ஒரு 2-3 படத்துக்கெலாம் மியூசிக் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மியூசிக் பண்ணியிருக்கிறவர் வந்து இன்னொருத்தரை வச்சு மியூசிக் ஒர்க் பண்ணுறது வந்து சம்டைம்ஸ் வந்து அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம் இல்லையா, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம ஒரு சர்டன் தாட்டில் இருப்போம், இந்த டியூன் இப்படி தான் வரணும் அப்படின்னு சில ஐடியாஸ் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு பயமும் இருக்கும், நம்ம ரொம்ப ஓவராக ரூல்ஸ் போடுறோமோ, நம்ம ரொம்ப ஓவராக நம்மளோட ஐடியாவை திணிக்கிறோமோ அப்படின்ற ஒரு சின்ன பயமும் இருக்கும். அதனால் ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அ டேலண்ட் நவநீத் ஒரு சூப்பர்பான டேலண்ட்னு கொடுத்த சாம்பிள்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு. பட் என்னோட ஐடியாஸ், எனக்கு என்ன ஐடியாஸ் வேணும், அந்த இடத்துல என்ன மாதிரி டியூன் வேணும் அப்படிங்கிறத வந்து நவநீத்தோட சேர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு நிறைய இடத்துல ஒர்க் பண்ணி பார்க்குறது தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆக்சுவலி ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் அமேசிங். நிறைய பேர் வந்து ஒரு டியூன் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு நம்ம வந்து இல்லைடா நான் நினச்சது இப்படி அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னால் அவங்க கொடுத்த டியூன் ஏன் சூப்பர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுலேயே இருப்பாங்க. இது நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். இல்லை ஆக்சுவலி நான் இது நினச்சி தான் இப்படி கம்போஸ் பண்ணேன், இது நல்லா தானே இருக்குது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. நவநீத் அந்த மாதிரிலாம் சொல்லலாம், அப்படியா சரி இன்னொன்று போடுறேன், அவ்வளோதான். ஹி வில் இமீடியட்லி செட் ஆன் இட், இன்னொரு டியூன் கம்போஸ் பண்ணிட்டு காட்டுவார். அது பிடிக்கலன்னு சொன்னால் இன்னொன்று, அவ்வளோதான். அதுக்கு மேலே இது எனக்கு வேண்டிய ஒரு டியூன், அதுக்கு மேலே அவர்கிட்ட எந்த கொஸ்டினுமே இருக்காது. அந்த ஒரு ஹிஸ் ஜாப் ஆஸ் அ மியூசிஷியன், ஒரு மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது யார் என்கிட்ட வராங்களோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் என்னோடய வேலைங்கிறத கம்ப்ளீட்டாக புரிஞ்சவர். ஸோ தேட் ஐ ரியலி என்ஜாய்ட் அண்ட் அப்ரிஷியேட்டட். இன்ஃபேக்ட் சில டைம்ஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுவோம், ஓகே சூப்பராக இருக்குது, அவுட் எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி சொன்னப்புறம் பார்த்தான்னா இல்லை இது சின்னதாக இப்படி ஒன்று ஆட் பண்ணலான் இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணுவார், வேறு ஒரு சின்ன ஒரு பேஸ் லைனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவார். அந்த மாதிரி அதாவது நம்ம சாட்டிஸ்ஃபைட்னு சொன்னதுக்கப்புறமும் ஹீ வுட் கண்டினியூ டு கீப் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ அந்த விதத்தில் நவநீத் வாஸ் அ வண்டர்ஃபுல் டேலண்ட். இன்ஃபேக்ட் ஸோ குட், எங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணது அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால் ஆக்சுவலி சில ஆட்ஸு சில டிவி ஷோஸ் அந்த மாதிரி சிலதுலலாம் நாங்கள் சேர்ந்து மியூசிக் கூட கம்போஸ் பண்ணோம். ஓகே,
முன்னாலேருந்தே ஆக்சுவலி அதை ஆரம்பிச்சிட்டோம். ஒன்ஸ் மீட் பண்ணோடனே அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஒர்க் பண்ணுறது நல்லா இருக்கும்னு. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம், ஒரு டிவி ஷோ இருந்தது, ஆர்யாவுக்கு வந்து பொண்ணு தேடுற மாதிரி, எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு ஷோ வந்துச்சு. அதுக்கு ஒரு சின்ன டைட்டில் ட்ராக் இருக்கும், அது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கம்போஸ் பண்ணது ஆக்சுவலி. இவன் தானே எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, சத்யபிரகாஷ் தான் பாடினது அது. ஸோ அந்த டைம்லேயே நாங்கள் சேர்ந்து இந்த மாதிரி சேர்ந்து கூட மியூசிக் கம்போஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணோம். ஏஐ ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். ஏஐன்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே என்ன பண்ணியிருக்க காட்டு அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் என்ன வேணால் சொல்லலாம், இது வந்து டேஞ்சர் அது இது, நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றத பொறுத்து தான் இருக்குது. டெக்னாலஜியை நம்ம யாரும் நிறுத்த முடியாது. அதை நம்ம பாதுகாப்பாக கேர்ஃபுல்லாக எப்படி நல்ல விதமாக யூஸ் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அந்த விதத்தில் இந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சி, அந்த எல்லா ஷார்ட்ஸ்லேயும் அந்த கேரக்டர்ஸ் அதே மாதிரி இருக்க கொண்டு வந்ததெல்லாம் ஆக்சுவலி இட்ஸ் அ குட் அச்சீவ்மெண்ட். அது ஐ மை செல்ஃப் ஐம் வெரி க்யூரியஸ். இது எப்படின்னா, இங்கே இருக்கிறதுலே so many of you will be ரைட்டர்ஸ், so many of you will be அஸ்பைரிங் டைரக்டர்ஸ், உங்களுக்கும் கதை பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்போம் இல்லையா. அப்படி எல்லாருக்குமே இட் கிவ்ஸ் அ டூல். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போய் வெறும் கதையை சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு 4 சீனை நம்ம நினச்ச ஐடியாவில் ஏஐயில் ரெண்டர் பண்ணி ஒருத்தர்கிட்ட போய் காட்டும்போது அவங்களுக்கு நம்ம மைண்டில் என்ன தாட் ப்ராசஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ஆர்ட் இருக்கு இல்லையா, க்ரியேட்டிவிட்டியை வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணுறது, எல்லாருக்குமே ஒன்று நினச்சதை க்ரியேட் பண்ணி இன்னொருத்தருக்கு காட்ட முடிகிற ஒரு வாய்ப்பு, அது வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அஸ்பைரிங் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு இதை எப்படி கொஞ்சமாக கற்றுக்கிட்டு என்னோடய ஐடியாஸ்க்கு நான் ஒரு அட்லீஸ்ட் 4 ஒரு ஸ்டோரி போர்டு, ஒரு 4 ஷார்ட்ஸ் நானே ஜென்ரேட் பண்ணி காட்ட முடியுமாங்கிறத பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஹோப், அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு. அண்ட் நவநீத் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபினிஷ் வித் சேயிங் நவநீத் இஸ் அ பர்சன் டிசர்வ்ஸ் அ லாட் ஆஃப் சக்ஸஸ். ஓகே, நானுமே கொஞ்சம் ஐ எம் அ வெரி ரிசர்வ் கைண்ட் ஆஃப் பர்சன், ரொம்ப பேச மாட்டேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் கால் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேன். அது வந்து ஏன்னா நான் சில டைம் நான் பாட்டுக்கு என் மோடில் நான் ஃபோன் கூட பார்க்காம அப்படியே உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் கொஞ்சம். நவநீத்தும் வந்து இஸ் அ வெரி சைலண்ட் டைப். நாங்கள் 2 பேருமே ரொம்ப நர்டி டைப். ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக சும்மா தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸு அது இதுன்னு பேசிகிட்டு இருப்போம். ஃபிசிக்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் எப்படி கம்பைன் பண்ணி பேசுகிறது, அந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு எல்லாமே பேசுவோம். இன்ஃபேக்ட் எனக்கு அவனுக்குள்ளே ஒரு டேரக்டர் இருக்குங்கிறது வந்து முன்னாலேருந்தே தெரியும். ஸோ நவநீத் அவரை பற்றியே ரொம்ப பேசிக்க மாட்டார். இன்றைக்கி மேடையில் இவ்வளோ பேசினது ஐ திங்க் ஒய்ஃப் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டெஃபினட்டாக சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்னு அக்ஷயா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி ஸ்டேஜில் இவ்வளோ பேசினார். இல்லைன்னா இவ்வளோ பேசுகிற டைப்பு கிடையாது. பட் ஹி டிசர்வ் ஸோ மச் மோர். அதில் ஒரு அழகானு சொன்னார், நான் பண்ண ஒர்க் எல்லாமே டைம்லெஸ்ஸாக இருக்கும். அது முக்கியம் இல்லை, உனக்கு நீ டைம்லெஸ்ஸாக இருக்கணும். அதாவது உனக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கணும் தட் என்ன கேட்டாலும் மச்சான் டைம் இல்லைடா, நெக்ஸ்ட் நானே உன்னை கூப்பிட்டாலும் எனக்கு டைம் இல்லைடா அப்படின்னு அந்த அளவுக்கு டைம்லெஸ்ஸாக நீ இருக்கணும். ரைட், அந்த அளவுக்கு யூ நீட் ஒர்க், யூ நீட் பீப்புள் டு யூஸ் யுவர் டேலண்ட்ஸ் அண்ட் கிரியேட் லாட்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட். ஸோ மை ப்ரேயர்ஸ். அண்ட் நீங்கள் எல்லாரும் நவநீத் ஓட ஒர்க்கை செக் அவுட் பண்ணுங்கள். நான் வந்து நவநீத்தை பயங்கரமாக உடனே என்கரேஜ் பண்ணுங்க கூட நான் சொல்ல மாட்டேன். அவரோட 4 ஒர்க்கை நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்கள். யூ வில் பிகம் ஃபேன்ஸ் ஆஃப் நவநீத். ஓகே, ஸோ Thank you and all the very best. Video. Okay, visuals.